சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் தவறா பேசுறதுனால கைது பண்ணிருக்காங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியானது ராதிகா சத்யராஜ் பத்தி அவங்களோட குடும்பத்தை பத்தி தவறா பேசிருக்காங்க. இந்த மாதிரி அரசியல் இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிற பெண்களையோ இல்ல பொதுவெளியில இருக்கிற பெண்களையோ தவறா பேசினா அதுல எந்தவித தண்டனை கூட எழ மாட்டேங்குது, அவங்க கைது நடக்குது, அந்த மாதிரி எதுவும் இருக்க மாட்டேங்குது. அவங்க ஆட்சி, அவங்க பேசுகிறாங்க, இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க. கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். உங்களுக்கு வெற்றி உண்டான ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவோம். அதெல்லாம் இப்போ இவர் வந்திருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, அதை தான் அன்னைக்கு முதல்ல கேள்வியாக எழுப்பினேன். இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க, ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு. அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸ் நாகரிகமான ஊடகவியலாளர். அவர் ரொம்ப கருத்தாக எடுத்து வைப்பார் ஒழிய கேவலமாலாம் தர்க்கம் செய்ய மாட்டார், பேச மாட்டார். அவரை கைது பண்ணதெல்லாம் கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி இப்போ அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க, அப்புறம் சேர்ப்பாங்க, கட்சி விட்டு நீக்குவாங்க, சேர்ப்பாங்க. அதெல்லாம் என்னவே பண்ண முடியும். அவனை அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கால் மேலே கால் போட்டு உட்கார்றது பார்க்குறீங்கல்ல. வெளியில் பேசாத, ஆய் மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்வாங்க. நான் அனுபவிக்காத சிறையா? சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில். என்னை யாரும் சந்திக்கக்கூடாது. அப்படி ஓராண்டு இருந்த வேணாம். இப்போ எவ்வளோ வலியும் வன்மமும் இருக்குன்னு பார்த்துக்க. அடி எடுத்து வைக்குதா? அடி எடுத்து காரணம் என்ன தெரியுமா? வெறும் செய்தி அரசியல் தான், சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லைன்னு நான் சொல்லிட்டேனா. அதுக்கு செயல் 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 என்ன செயல்? எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான், காமராஜ்னு பேர். அவன்கிட்ட போயிட்டு 2 நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனையெல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டைரக்டர் கேட்குறாரு. என்ன சாதனை? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். சரி. ரோடு போட்டிருக்கோம். டேமெல்லாம் கட்டியிருக்கோம். அப்போ விவசாயம் பார்க்குறான், பிள்ளை படிக்குது, சொன்னால் நடக்குதுல்ல. இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா? அப்போது நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்காந்து பேசிட்டதுக்கு இருக்க. அதான் எனக்கு தெரியும்ல, நாளில் பேசணும். அந்த சாதனையை அனுபவித்தவன் அந்த செயலை அனுபவித்த நாளில் பேசணும். நீங்கள் ஏன் உங்கள் முதலமைச்சரே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்கள் சொல்லாதீங்க ஜமா, அதை நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல். செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்கிறது காரணம் இதுதான்.